உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் அவரு பேசுனது என்ன அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டு நேத்து லைவ் டெலிகாஸ்டா போயிருக்கு. அவர் பேசுனது வந்துட்டு அவதூறாக இருப்பின், நிச்சயமாக அவர் மீது வழக்கு தொடரத்தான் வேண்டும். அதைப் பற்றி ஒன்றுமில்லை. ஆனால் கைது செய்வது என்பது தேவையற்றது என்பதை நான் நெடுநாட்களாக கூறிக்கொண்டு வருகிறேன். ஒரு அவதூறு வழக்கில் நீங்க வந்துட்டு ஒருத்தர் மீது வழக்கு தொடர்ந்துட்ட உடனே, அது நீதிமன்றத்துல அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் வைக்க போறீங்க. அதுல ஒண்ணும் விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அதாவது அவர எடுத்துட்டு போயிட்டு காவல் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு விசாரிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, அவர் வந்துட்டு பொது வெளியில தான் பேசியிருக்கிறாரு. ஒரு போராட்டத்துல தான் பேசியிருக்காரு. எனவே அவர கைது செய்வதற்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனா, கைது செய்றீங்க அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, முடக்க நினைக்குது. இந்த அரசு வந்துட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர முடக்க நினைக்கிறாங்க. அதுதான் வெளிப்படுது. எனவே வழக்கு போட்டுட்டு, அவரு நீதிமன்றத்துல வந்துட்டு எடுத்து வந்து நிறுத்துங்க. நீதிமன்றத்துல நீங்க அவருக்கு எதிரா எஃப்ஐஆர் போடுங்க. குற்றச்சாட்டு பதிவு பண்ணுங்க. அவருடைய வழக்கறிஞர்கள் எதிர்கொள்ளட்டும். அவரு பேசுனது வந்துட்டு அவதூறாக இருப்பின், அவர் இரட்டை அர்த்தத்துல தான் பேசுறாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வெளிப்படுது. சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, அவரு என்ன சொல்றாருன்னா, நான் பேசுனது அவரு கட் பேஸ்ட், காப்பி பேஸ்ட் பண்ணி ஒட்ட வச்சுலாம் அவதூறா பேசுறாங்க. நான் அப்படியெல்லாம் பேசல அப்படின்னு அவர் சொல்றாரு. எனவே எது உண்மை அப்படின்றத நீதிமன்றத்துல நிரூபணம் ஆகணும். அதுக்கு முன்னாடி அவர கைது பண்றது, இந்த மாரிலாம் கொண்டு போறது, அலைக்கழிக்கிறது, அதுவும் நீதிபதி 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாங்க எங்களுடைய உத்தரவை பிறப்பிக்கிற வரைக்கும் அவர கைது பண்ண வேணாம் அப்படின்னு சொன்ன விடயத்தையும் தாண்டி, இப்ப மணி 11:15 தான் ஆச்சு. அவரு 11 மணிக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை. இது சரியான செயல் அல்ல. அ இதில 2 ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு வந்து எதிர்க்கட்சி தலைவராக நாளை பட்ஜெட் ஆரம்பிக்கும்போது இந்த ஒரு கைது நடவடிக்கை. அதுக்கு கீழ ம். பெண் வன்கொடுமை அப்படின்றது வந்து முக்கியமா இதில சொல்லும்போது சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம எந்த அளவுக்கு இத வந்து நம்ம அரசியலா பார்க்கிறது? இல்ல அரசியல தாண்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா, ஒரு பெண்களை பற்றி ஒரு சொல்லக்கூடிய கருத்து வந்துட்டு எந்த விதத்திலும் அதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. தவறா பேசுறது யார பத்தியும் தவறா பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது அவதூறு தான். அது வந்துட்டு இந்திய அந்த தண்டனை வியல் குற்றம் குற்றம் அது. எனவே அது அவர் செஞ்சாரா? அவர் அப்படி பேசணும் அந்த அர்த்தம் உரியதா? அப்படின்றது நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும்னு தான் நான் சொல்றேன். ம். நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். இது காவல்துறை இந்த மாரிலாம் ஒரு நடவடிக்கை எடுக்க வச்சு, அவர எடுத்துட்டு போயிட்டு சிறைப்படுத்துறது, அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய பட்சத்துல, அதுவும் நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய இடத்துல, அவர் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு பொறுப்புல இருந்துட்டு அவர நீங்க முடக்க நினைக்கிறீங்க இல்லையா? அது தவறுன்றேன். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு. அய்யநாதன்.